ரோட்டில் நடக்கக்கூடிய எல்லா வீதி விபத்துகளுக்கும் ரோட்டை பயன்படுத்தக்கூடிய நாங்கள் எல்லாருமே காரணம்னு சொன்னால் நீங்கள் ஏற்றுக்கொள்வீங்களா? இத்தனைக்கும் அந்த ஃபோன் அவட காதிலிருந்து வெளியில் எடுக்கவே இல்லை. நல்லா நோட் பண்ணிக்கொள்ளுங்க. யாழ்ப்பாணத்திலிருந்து கிளிநொச்சி போகும் வரைக்குமான ரோட் வந்து ஒடுக்கமான ரோட்டாக இருக்கும். கிளிநொச்சியிலிருந்து வவுனியா போகும் வரைக்குமான ரோட் வந்து அதே மாதிரி தான் இருக்கும். வவுனியாவை கடந்து அனுராதபுரம் போகிற வரைக்குமான ரோட் வந்து அப்படி தான் இருக்கும். ஒரு கனரக வாகனம் போகுதுன்னு சொன்னால் அந்த வாகனத்தை தாண்டி எந்த ஒரு வாகனமுமே ஓவர்டேக் பண்ணி போக முடியாத நிலைமைக்கு தான் வீதிகள் இருக்குது. ஆனால் எங்களோட நாட்டுக்குள்ளே அந்த ரோட்டில் தான் பஸ் போய்கொண்டு இருக்குது, பெரிய பெரிய டிப்பர் வாகனங்கள் போய்கொண்டு இருக்குது, இந்த டிரான்ஸ்போர்ட் வாகனங்கள் பெரிய பெரிய லொரிகள் அந்த மாதிரியான வாகனங்கள் எல்லாமே இந்த ரோட்டில் தான் போய்கொண்டு இருக்குது. நான் எப்போவுமே சொல்லுவேன், இந்த வீதி விபத்துக்களால் அந்த இடத்துல நடக்கக்கூடிய விபத்தை மட்டும்தான் நாங்கள் கண்ணுக்கு முன்னால் பார்க்குறோம். ஆனால் அதுக்கு பிறகு அந்த விபத்தில் பாதிக்கப்பட்டாங்கன்ற வாழ்க்கையை நாங்கள் யாருமே நினச்சி பார்க்குறல. எனக்கு தெரிஞ்சு அவள் கொஞ்சம் தூரம் போனதுக்கு பிறகு திரும்ப அந்த ஃபோன் எடுத்து அவளை காதுக்குள்ளே வச்சு கொண்டு தான் போயிருப்பா. அந்த ரோட் கொஞ்சம் அகலமாக போடப்பட்டிருந்தா அந்த பெண் ஓவர்டேக் பண்ணும்போது ஓரளவுக்கு அந்த விபத்து தவிர்க்கப்பட்டிருக்கும். ஏன்னா அந்த நடுவில் இருக்கக்கூடிய கோட்டுக்கு உள்ளதான் அவர் ஓவர்டேக் பண்ணியிருப்பார். ஆனால் ஓவர்டேக் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு ரோட் அங்கே போட்டது யார்? அந்த ஃபோன் வெடிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குன்றதை மனசில் வச்சுக்கொள்ளுங்க. ஒவ்வொரு நாளும் எங்களோட நாட்டுக்குள்ளே நடந்து கொண்டிருக்கிற இந்த வீதி விபத்துக்களில் உயிரிழந்து போகிற மக்களினுடைய உயிரிழப்புக்கு வீதிகளை பயன்படுத்தக்கூடிய நாங்களும் தான் ஒரு காரணம்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? ஏற்றுக்கொள்வீங்களா? ஏனென்றதை இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இந்த வீடியோவில் முக்கியமான 3 விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஒன்று, நான் நேரடியாக பார்த்த ஒரு சம்பவம். 2வது, இந்த வீதி விபத்துக்களுக்கு நாங்கள் ஏன் காரணமாக இருக்கிறோம்ன்றது. 3வது, ஃபோன் கதைச்சு கொண்டு போகிறார்கள். ரோட்டில் பைக் ஓடும்போது ஃபோன் கதைச்சு கொண்டு போகிறார்கள். நீங்கள் ஃபோன் கதைக்கிறதால என்னென்ன விளைவுகள் ஏற்படுகிறது, உங்களுக்கே தெரியாமல் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்றதையும் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். ஒரு முக்கியமான விஷயமா ஒரு அவேர்னஸ் வீடியோ அந்த வீடியோ இருக்க போது எல்லாருமே கட்டாயமாக தெரிஞ்சு கொள்ளணும். இதை நீங்கள் பார்த்ததுக்கு பிறகு கண்டிப்பாக நீங்கள் நிறைய பேர் இதை செய்யக்கூடியார்கள், இந்த தவறுகளை செய்யக்கூடியார்கள் நீங்கள் திருந்துறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன். என்ன விஷயம் எடுத்த உண்டா முதல்ல இருந்தே பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பிகே கரைகாலன். அதனால தான் தெளிவாக பார்க்குறதுக்கு முதல் என்னோட சேனலுக்கு பஞ்சாரா புதுசாக வந்து பார்த்து கொண்டீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி தொடர்ச்சியான இன்ஃபார்மேட்டிவ் வீடியோஸ் நம்ம நியூஸ் அப்டேட்ஸ் எல்லாத்தையுமே தொடர்ச்சியாக பார்க்கணும்னு சொன்னால் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் வச்சு கொடுங்க. அப்போ நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே தொடர்ச்சியாக உங்களுக்கு கொடுங்க, நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். அதே மாதிரி யாராவது நான் பர்சனலாக ஃபாலோ பண்ணுறதுன்னு சொன்னாலும் இன்ஸ்டாகிராமில் போய் பிகே கரைகாலில் சர்ச் பண்ணிங்கன்னு சொன்னால் டபுள் ஃபோர் மறக்காம ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணதுக்கு மறந்துடாதீங்க. வீடியோட கடைசியில் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்ருங்க. ஓகே, முதலாவது விடயம் என்னென்னு சொன்னால், நான் நேரடியாக என் கண்ணுக்கு முன்னால் பார்த்த அந்த ஒரு உண்மை சம்பவத்தை சொல்லிட்டு மிச்ச விஷயங்களை சொல்கிறேன். இது நிறைய பேர் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். என்னென்னு சொன்னால், இப்போ ஒரு சில நாட்களுக்கு முதல் நான் ரோட்டில் பைக்கில் போய்கொண்டிருந்தேன். போய்கொண்டு கேட்க ஒரு 30-35 வயசு இருக்கக்கூடிய ஒரு பெண் ஒருத்தர், அவர் தன் 2 பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பிள்ளைகளை ஏற்றிக்கொண்டு, அந்த பிள்ளைகளுக்கு வந்து ஒரு 6-7 வயசு தான் இருக்கும், சின்ன பிள்ளைகள் பைக்கில் பின்னால் ஏற்றிக்கொண்டு அவர் ஹெல்மெட்டுக்குள்ளே ஃபோன் கதைச்சு கொண்டு வந்து கொண்டிருந்தார். வந்து ஒரு டேர்னிங்கில் வரும்போது நினைக்கிறேன் அந்த டேர்னிங்லேயே ஒரு 40-50 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்திருப்பார் நினைக்கிறேன். அவ்வளோ வேகமாக வந்து அந்த டேர்னிங்கில் பிரேக் பண்ணி சிக்னல் போட்டு மெட்ட ரோட்டில் திரும்புறதுக்காக திரும்பினார். திரும்பிட்டு அவர் அந்த ரோட்டில் இருக்கிற ஒரு சைடில் இருக்கிற ரோட் சைடில் இருக்கிற ஒரு கடைக்கு போகிறதுக்கு நினைச்சிருப்பார் போல். அந்த கடைக்கு போகிறதுக்காக பைக்கை சைட் பண்ணுறார். சைட் பண்ணும்போது அவனோட காதுக்குள்ளே ஃபோன் இருக்குது, பின்னால் 2 பிள்ளைகள் இருக்குது. ஃபோனை கதைச்சு கொண்டு சிக்னல் போடாமல் அந்த இடத்துல அந்த கடைக்கு போகிறதுக்காக பைக்கை சைட் பண்ணுறார். இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு சொன்னால், நிறைய பேர் நேராக ஒரு ரோட்டில் போய்கொண்டிருக்கும் போது அந்த ரோட்டுக்கு சைட்டுக்கு போகிறதுக்கு சிலர் வந்து சிக்னல் போடாமல் தான் திரும்புறது. ஆனால் கட்டாயமாக அந்த இடத்துல சிக்னல் போடணும். ஸோ இவரும் வந்து சிக்னல் போடாமல் அந்த ரோட்டில் சைட் பண்ணுறார். சைட் பண்ணிக்க அவருக்கு பின்னால் ஒரு வயது போன ஒரு ஐயா ஒருத்தர், ஒரு வயதான ஒருத்தர் சைக்கிளில் வந்து கொண்டிருந்தார். அவரோட சைக்கிளோட முன் சில்லு இருக்குது தானே, அந்த சில்லுக்குள்ளே இந்த பெண் வந்த அந்த பைக்கோட கால் வெப்பம் பெடல் இருக்கும் தானே, அந்த பின்னால் இருந்த பிள்ளைகள் வந்து 2 சின்ன பிள்ளைகள்ன்றபடியாக கால் வந்து அவ்வளோ நீளமாக இல்லை. அப்போ அந்த பெடல் வந்து வெளியில் நிமித்தி இருந்தது. அந்த பெடல் அந்த பின்னால் வந்த பெரியவரோட சைக்கிளோட முன் சில் இருக்குது தானே, அந்த சில்லுக்குள்ளே உள்ளே போய் அந்த பெண் அது உள்ளே போனதுக்கு பிறகும் நல்லா ஆக்சிலரேட்டரை கொடுத்து பைக்கை முறுக்கி கொண்டே போய்கொண்டிருக்கிறார். அந்த பெரியவர் கீழே விழுந்து அந்த சைக்கிள் வந்து அந்த பெடலில் சிக்கி கொஞ்சம் தூரம் விழுபட்டு கொண்டு போகுது. ஆனால் அவர் பைக்கை நிப்பாட்டவே இல்லை, பிரேக் பண்ணவும் இல்லை, ஒன்றும் செய்யலை. பைக்கை அவர் ஆக்சிலேட்டர் கொடுத்து கொண்டு முறுக்கி கொண்டு போய் ரோட் சைடு அந்த கடையிற வாசல் வரைக்கும் கொண்டு போய் தான் அந்த இடத்துல நிப்பாட்டிட்டு திரும்பி பார்க்குறார். அந்த பெரியவர் கீழே விழுந்து முழங்காலில் சரியான அடி, காலில் ரத்தம் வந்து கொண்டு இருக்குது. அவர் கீழே விழுந்துட்டார். அவர் தூக்குறதுக்கு 1-2 பேர் அங்கே வாரணம். அந்த பெண் என்ன செஞ்சாருன்னு சொன்னால், பைக்கில் இருந்து கொண்டே பின்னால் திரும்பி பார்க்குறார். திரும்பி பார்க்குற விழுந்துட்டார்ன்றது தெரியுது.
கொஞ்ச நேரத்தில் ஸ்டாண்ட் பண்ணி போட்டு பைக்கை விட்டு இறங்கி வரார். வந்து அந்த பெரியவர் அவர் சரியான கோவமாயிட்டார். பேசுகிறார், அவர் அந்த கேளை வந்து பேசுகிறார். பேசும்போதும் அவள் பார்த்துட்டு சாரி மன்னிச்சிருங்கன்னு சொல்லி கொஞ்சம் ஒரு கேஷுவலாக வந்து அந்த இடத்துல நின்று கொண்டிருக்கிறா. இத்தனைக்கும் அந்த ஃபோன் அவளோட காதிலிருந்து வெளியில் எடுக்கவே இல்லை. நல்லா நோட் பண்ணிக்கொள்ளுங்க. ஒரு பெரியவருக்கு அடிபட்டு ரத்தம் வந்து கொண்டு இருக்குது, அவளை மேலே தான் பிழை. ஆனால் அந்த ஃபோனை வந்து காதிலேருந்து வெளியில் எடுக்கவே இல்லை, ஹெல்மெட்டுக்குள்ளேருந்து. அந்த பெரியவர் எழுப்பி விட்டுட்டு சைக்கிளை நிமித்திட்டு அந்த பெரியவர் ஓட முடியாது, சைக்கிளை உருட்டி கொண்டு போகிறார். இவா அந்த பைக்கில் போய் திரும்ப ஏறுறா. வடிவா கேளுங்க, பைக்கில் போய் திரும்ப ஏறுறா. அப்பவும் ஹெல்மெட்டுக்குள்ள வந்து ஃபோன் வெளியில் அடிக்கலை. எல்லாருமே பேசிட்டுனோம், பேசின அப்புறம் போகிறா, ஃபோன் வெளியில் அடிக்கலை. அங்கே நின்ற ஒருத்தர் இவா ஃபோனோடைய போய் ஏறுறத பார்த்துட்டு கொஞ்சம் கோவமாக பேசும்போது தான் அந்த ஃபோன் எடுத்து அந்த முன் டேஷ்போர்ட் இருக்குது தானே, அதுக்குள்ளே போட்டுட்டு பைக் எடுத்துகிட்டு போகிறா. எனக்கு தெரிஞ்சு அவள் கொஞ்சம் தூரம் போனதுக்கு பிறகு திரும்ப அந்த ஃபோன் எடுத்து அவளோட காதுக்குள்ளே வச்சு கொண்டு தான் போயிருப்பாள். அந்த சம்பவத்தை பார்க்கும்போது அந்த பைக் ஓடிக்கொண்டு வந்த பெண் அன்றைக்கு தான் முதலாக அவசரத்துக்காக ஃபோன் எடுத்து காதுக்குள்ளே வச்ச மாதிரி தெரியலை. ஏன்னா அவசரத்துக்காக காதுக்குள்ளே வைக்கிறார்கள். இப்படி ஒரு சம்பவம் நடந்துட்டுன்னு சொன்னால் என்ன செய்யணும், ஐயோன்னு சொல்லி பதறி ஃபோனை எடுத்து கீழே வச்சிருக்கணும். ஆனால் அவர் அந்த சம்பவம் நடந்து பைக்கில் ஏறு மட்டுமே ஃபோன் கீழே எடுத்து வைக்கலை. இந்த சம்பவத்தில் நாங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னு சொன்னால், ஒன்று வீதி விதிமுறை மீறல், ஃபோன் கதைச்சது, சிக்னல் போடாமல் பைக்கை திருப்பினது. ரெண்டாவது, அந்த பைக்கை நிப்பாட்டாமல் ஒரு விபத்து நடந்துடுன்னு சொன்னால் அவட கன்சன்ட்ரேஷன் எங்கே இருக்குன்றதை யோசிச்சு பாருங்க. அவட முழு கவனமுமே அந்த ஃபோனில் தான் இருந்திருக்குது. பின்னால் ஒருத்தர் சைக்கிள் மாட்டிட்டு சைக்கிள் இழுபட்டு கொண்டு வருதுன்ற எண்ணமே அவட மைண்டில் இல்லை. அவள் திரும்பி பார்க்கும்போது தான் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கே தெரிஞ்சிருக்குது. இல்லைன்னு சொன்னால் அவன் அந்த இடத்துலயே பிரேக் அடித்து நிப்பாட்டியிருப்பா. அடுத்தது, அந்த பெரியவர் நிலைமையை யோசிச்சு பாருங்க. நான் எப்போவுமே சொல்லுவேன், இந்த வீதி விபத்துக்களால் அந்த இடத்துல நடக்கக்கூடிய விபத்தை மட்டும்தான் நாங்கள் கண்ணுக்கு முன்னால் பார்க்குறோம். ஆனால் அதுக்கு பிறகு அந்த விபத்தில் பாதிக்கப்பட்டாங்கன்ற வாழ்க்கையை நாங்கள் யாருமே நினச்சி பார்க்குறல. அந்த பெரியவரை பார்க்கும்போது தினக்கூலி செய்கிற ஒரு பெரியவர் மாதிரி தான் இருந்தது. ஒவ்வொரு நாளும் வேலைக்கு போயிட்டு வர ஒரு பெரியவர் மாதிரி இருந்தது. அவரோட வீட்டு நிலைமையை யோசிச்சு பாருங்க. முழங்காலில் பலமாக அடிபட்டுருக்குது. எங்களுக்கு யாருக்காவது முழங்கால் அடிபட்டால் எங்களால் நடக்க முடியுமா? அவர் சைக்கிள் ஓடிக்கொண்டு போகிறவர் அடுத்த நாள் வேலைக்கு போவாரான்னு நினைக்கிறீங்களா? அவர் வேலைக்கு போகாட்டியா அந்த நாள் குடும்பத்தினுடைய நிலைமையை யோசிச்சு பாருங்க. வருமானம் இல்லை, அதுவும் வயது போனவர்னு முழங்கால் அடிபட்டால் சிலவோட வாழ்க்கை முழுக்க நடக்க முடியாத நிலைமை கூட அவர் போகலாம். அப்போ அவரோட பிள்ளைகளோட நிலைமையை யோசிச்சு பாருங்க, குடும்பத்தினுடைய நிலைமையை யோசிச்சு பாருங்க. அவர் அங்களவு போய் ஃபோனை காதுக்குள்ள வச்சுக்கொண்டு அவர் அடுத்த நாள் வாழ்க்கையை பார்த்து கொண்டு போய்கிட்டு இருப்பார். அந்த நாளில் அந்த சம்பவத்தை அவர் மனசுக்கு நெச்சு கொண்டு பாரான்னு கூட அந்த பெண் தெரியாது. ஆனால் இங்கே ஒரு குடும்பத்தினுடைய சாப்பாட்டுக்கே அடுத்த நாள் வழி இல்லாமல் போகுது. இந்த மாதிரி நாங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு சின்ன சின்ன விடயங்களும் இன்னொருத்தண்ட வாழ்க்கையவே பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அந்த பிள்ளைகளுடைய எதிர்காலம், படிப்பு இல்லாமல் போகலாம். எத்தனையோ பேர் விபத்துகளால் உயிரிழந்து, ஒரு குடும்பத்தில் ஒரு தலைமைத்துவமாக இருக்கிற ஒரு அப்பா உயிரிழந்து போயிட்டாருன்னு சொன்னால் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய நிலைமை யோசிச்சு பாருங்க. பெண் பிள்ளைகள்னு சொன்னால் படிப்பு இல்லை, அங்கே வாழ்க்கையே இல்லாமல் போயிடும். ஸோ ஒவ்வொரு வீதி விபத்துகளுக்கு பின்னாலையும் பெரிய பெரிய கதைகள் இருக்குது. இது முதலாவது விஷயம், நான் சொல்ல வந்த முதலாவது விடயம். ரெண்டாவது விஷயம் என்னென்னு சொன்னால், இந்த சம்பவத்தை பார்த்ததுக்கு பிறகு அந்த ஹெல்மெட்டுக்குள்ளே ஃபோன் கதைச்சு கொண்டு போகிறார்கள். ரோட்டில் போகும்போது நாங்கள் பைக் ஓடைக்க இல்லாட்டி எந்த ஒரு வாகனம் ஓடும் போதும் நாங்கள் ஃபோன் கதைச்சு கொண்டு போகிறோம்னு சொன்னால் அது வீதி விதிமுறை மீறல்ன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஆனால் அதை தாண்டி ரோட்டில் போகும்போது ஏற்படக்கூடிய விளைவுகளை விட எங்களுக்கு என்னென்ன விளைவுகள் ஏற்படும்ன்றது உங்களுக்கு தெரியுமா? ஒன்று, எங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச கவனச்சிதறல். நாங்கள் ரோட்டில் போய்க்க ஃபோன் கதைக்கிறோம்னு சொன்னால் ரோட்டில் செய்ய வேண்டிய விஷயத்தை வந்து செய்ய மாட்டோம். பிரேக் அடிக்க வேண்டிய இடத்துல பிரேக் அடிக்க மாட்டோம், சிக்னல் போகிற இடத்துல சிக்னல் போட மாட்டோம். அது எப்பேற்பட்ட டிரைவராக இருந்தாலும், நான் நல்லா வாகனம் ஓடிடுவேன், என்னால் ஃபோன் கேட்ச் கூட போக முடியும்னு சொல்லி நினைச்சா கூட ஒரு நாள் 2 நாள் 3 நாள் அது சரியாக இருக்கும். ஆனால் ஏதோ ஒரு நாள் அந்த ஃபோனாலேயே உங்களுக்கு ஏற்படப்போகிற பிரச்சனை வருமன்றதை நாங்கள் எல்லாருமே மனசில் வச்சுக்கொள்ளணும். ஒன்று, கட்டாயமாக கவனச்சிதறல் ஏற்படும். ரெண்டாவது என்ன நடக்கும்னு சொன்னால், ஒரு ரிசர்ச்சில் சொல்கிறார்கள், ஒரு ஃபோன் கதைச்சு கொண்டு போகிற ஒரு நபரும் குடிபோதையில் வாகனம் ஓட்டுற ஒரு நபருக்கும் இடையில் எந்த வித்தியாசமுமே கிடையாது. யாராச்சும் ஒருத்தர் நல்லா போதையில் வாகனம் ஓட்டுறாருன்னு சொன்னால் கட்டாயமாக விபத்து ஏற்படும்ன்றது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அது எதுக்காக ஏற்படுதுன்னு சொன்னால், அவர் அந்த வாகனத்தை உடைக்க பிரேக் அடிக்க வேண்டிய இடத்துல பிரேக் அடிக்காததால் விபத்து ஏற்படும். ஏன்னு சொன்னால், அந்த இடத்துல நாங்கள் ரியாக்ட் பண்ணுற டைம், ஒரு விஷயம் நடக்குதுன்னு சொன்னால் அதுக்கு உடனே ஒரு இடத்துல பிரேக் பண்ணணும், இல்லை ஒரு இடத்துல சிக்னல் போடணும், ஒரு இடத்துல திருப்பணும்னு சொன்னால் நாங்கள் திருப்பணுமென்று நினைக்கிற எங்களோட மூளை சொல்லும்போது எங்களோட கைகால் ரியாக்ட் பண்ணுறதுக்கு ஏற்படுற டைமுக்கு இடையில இருக்கிற கேப் தான் அங்கே நடக்கக்கூடிய விபத்துக்கான பிரதானமான காரணம். அப்படி ஒரு போதையில் வாகனம் ஓட்டுறவர்கிட்ட ரியாக்ட் பண்ணுற டைம் எவ்வளவு குறையும்னு சொன்னால் 30% கீழே குறையும்னு சொல்லப்படுது. அதே மாதிரி தான் ஒரு ஃபோன் கதைச்சு கொண்டு போகிற வரைக்கும் ரியாக்ட் பண்ணுற டைம்ன்றது 30% கீழே குறையும்னு சொல்லப்படுது.
ஸோ ஒரு போதையில் வாகனம் ஓட்டுறவருக்கும் ஃபோன் கழிச்சு கொண்டு போகிறவருக்கும் எந்த வித்தியாசமுமே கிடையாது. இப்போ நான் சொன்ன அந்த சம்பவத்திலையும் அதான் நடந்தது. அவரோட கவனம் முழுக்க அந்த ஃபோனில் இருந்தபடியா அவர் ரியாக்ட் பண்ணியிருந்தா, உடனே பிரேக் அடிச்சிருந்தா அந்த பெரியவரை விழாமல் கூட காப்பாற்றிருக்கலாம். ஆனால் ரியாக்ட் பண்ணாதபடியா அந்த இடத்துல ஒருத்தரோட வாழ்க்கையை வந்து அங்கே பிரச்சனையாக இருக்குது. அதே மாதிரி இனிமேல் யாராவது ஃபோன் கழிச்சு கொண்டு போது வாகனம் நீங்கள் ஓடுறீங்கன்னு சொன்னால், பைக் ஓடுறீங்கன்னு சொன்னால் நல்லா நினச்சி கொடுங்க, உங்களுக்கும் குடிச்சிட்டு போகிறவருக்கும் எந்த வித்தியாசமுமே கிடையாதுன்றதை. அடுத்தது மூன்றாவது முக்கியமான விஷயம் என்ன சொன்னால், இது வந்து வீதிகளில் நடக்கக்கூடிய அடுத்தவருக்கு ஏற்படக்கூடிய விளைவு. எங்களுக்கு என்ன நடக்கும்னு சொன்னால், ஆர்எஃப் ரேடியேஷன் ஒன்று இருக்குது. அதாவது நாங்கள் ஃபோன் கதைக்கும் போது ஃபோன்லேருந்து வெளியாகக்கூடிய ஒரு ரேடியேஷன். ஏற்கனவே எங்களோட ஹெல்மெட் வந்து உள்ளுக்குள்ளே நல்லா ஸ்பொஞ்சாக நல்ல ஒரு காதை ஒட்டின மாதிரி தான் ஹெல்மெட் உருவாக்கப்பட்டிருக்கும். அந்த ஹெல்மெட்டுக்குள்ளே நாங்கள் எங்களோட ஃபோனை உள்ளே வச்சு கதைக்கிறோம்னு சொன்னால், அந்த ரேடியேஷன் என்ன செய்யும்னு சொன்னால், ரேடியேஷனும் ஹீட்டும் என்ன செய்யும்னு சொன்னால் வெளியில் போகாது. அது அந்த ஹெல்மெட்டுக்குள்ளேயே தான் உள்ளே இருந்து கொண்டிருக்கும். ஒரு வெப்பம், ஃபோன் கதைக்க பயங்கரமாக ஃபோன் ஹீட் ஆகும்ன்றது எல்லாருக்குமே தெரியும் தானே. அந்த வெப்பம் வந்து வெளியில் போனால் தான் எங்களோட மூளைக்குள்ளே அது போகாமல் இருக்கும், காதுக்குள்ளே போய் மூளைக்குள்ளே போகாமல் இருக்கும். ஆனால் நாங்கள் அந்த ஃபோனை உள்ளுக்குள்ளே வச்சு அந்த ஸ்பொஞ்சங்களை அமர்த்தி கொண்டு எங்களோட காதோட ஃபோன் ஒட்டி இருந்துச்சுன்னு சொன்னால் என்ன நடக்கும்? அந்த ஹீட் வெளியில் போகிறதுக்கு வழி இல்லை. அப்போ ஃபோன் இன்னும் ஹீட் ஆகி எங்களோட மூளையை தான் அது பாதிக்க ஆரம்பிக்கும். அதே டைமில் அந்த ஹீட் வந்து இன்னும் அதிகமாச்சுன்னு சொன்னால், 2-3 மணி நேரங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் கழிச்சிங்கன்னு சொன்னால், அப்படியே வச்சு கழிச்சிங்கன்னு சொன்னால் அந்த ஃபோன் வெடிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கின்றதை மனசில் வச்சுக்கொள்ளுங்க. நாங்கள் சாதாரணமாக ஃபோன் கதைக்கும் போது கூட எப்போவுமே பெரும்பாலும் காதிலிருந்து ஒரு கொஞ்சம் தூரம் தள்ளி வச்சு கேட்கிறது தான் நல்லதுன்னு சொல்லி ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள். ஆனால் நாங்கள் ஃபோனை ஒட்டி வச்சு ஹெல்மெட்டுக்குள்ளே வெப்பம் வெளியே போகாத அளவுக்கு கதைக்கிறோம்னு சொன்னால் எப்பேற்பட்ட விளைவுகள் ஏற்படும்ன்றதை கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. அதே நேரத்தில் அந்த ஃபோனை நாங்கள் வச்சிருக்கும் போது வெளியில் வர வாகனங்களுடைய சவுண்ட் கேட்காது. ஏற்கனவே ஹெல்மெட் அடைச்சிருக்கும், காதுக்குள்ளே ஹோன் அடிக்கிறதும் தெரியாது, சிக்னல் போடுறதும் தெரியாது, பின்னால் வாகனம் வருதான்றது கண்ணாடியை பார்த்தா மட்டும்தான் தெரியும். இப்படியான பிரச்சனைலாம் இருக்கும்போது ஃபோனையும் தூக்கி உள்ளே வச்ச மட்டும் சொன்னால் எதுவுமே கேட்காது. ஃபுல்லாக கண்ணுக்குள்ளே எங்களுக்கு அந்த ஃபோனோட நினைப்பு மட்டும் தான் இருக்குமே தவிர ரோட்டு வந்து கடைசி வரைக்கும் தெரியாது. ஸோ இப்படியான இன்னும் அதிகமான விளைவுகள் இந்த ஃபோன் கழிச்சு கொண்டு வாகனம் ஓட்டுறபடியாக எங்களுக்கு கட்டாமல் ஏற்படும்ன்றதை தயவு செய்து தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இப்போ நான் சொன்னது வெறும் 100% ஒரு 10% விளைவுகள் மட்டும்தான். இந்த மாதிரி இன்னும் 90% சயின்டிஃபிக்கான விளைவுகள் இருக்குது. எங்களோட மூளைக்குள்ள நரம்பியல் பாதிப்புகள் ஏற்படுறது, ஃபோன் கதைக்கிறதே முதலாவது பிரச்சனைன்றது நிறைய பேருக்கு தெரியறதில்ல. நாங்கள் எப்போவுமே ஸ்பீக்கரில் விட்டு கதைக்கிறது தான் நல்ல மட்டும் சொல்லி நான் நினைக்கிறேன். 2-3 மணி நேரங்களுக்கு மேலே ஹீட் ஆகும்போது காதில் ஃபோனை வச்சு கழிச்சு கொண்டு மட்டும் சொன்னால் அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் அதிகமாக இருக்கும். பேட்டரி ஹீட் ஆகி ரேடியேஷன் காரணமாக எங்களோட மூளைக்கு பாதிப்பு ஏற்படும்ன்றதை தயவு செய்து விளங்கிக் கொள்ளுங்க. ஓகே, இது வந்து நாங்கள் முக்கியமாக கவனம் செலுத்த வேண்டிய 2வது விஷயம். 3வது விடயம் என்னென்னு சொன்னால், நான் ஆரம்பத்தில் சொன்ன ரோட்டில் நடக்கக்கூடிய எல்லா வீதி விபத்துகளுக்கும் ரோட்டை பயன்படுத்தக்கூடிய நாங்கள் எல்லாருமே காரணம்னு சொன்னால் நீங்கள் ஏற்றுக்கொள்வீங்களா? என்னடா சொல்கிற, நாங்கள் ரோட்டில் போகிறதுக்கும் எங்கேயோ இடத்துல ரோடு ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கும் நாங்கள் அப்படி காரணமாக இருக்க முடியும்னு கேட்டிங்கன்னு சொன்னால், ஒரு உதாரணம் மூலமாக இதை நான் தெளிவாக உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன். இப்போ ஒரு சில நாட்களுக்கு முதல், ஒரு சில மாதங்களுக்கு முதல் சாவகச்சேரியில் ஒரு வீதி விபத்து நடந்தது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஒரு பெண் ஒருத்தர் ஒரு டிப்பர், ஒரு கனரக வாகனத்தை ஓவர்டேக் பண்ண நினைக்கும் போது எதிரில் வந்த ஒரு பைக் மோதி, 2 பைக்குமே மோதி அந்த இளைஞன் அந்த இடத்துலேயே உயிரிழந்து போயிருந்தார். ஒரு கோரமான விபத்தாக அந்த விபத்து நடந்தது. அது ஏகப்பட்ட விமர்சனங்கள், அந்த பெண் மேலே தான் தவறு, பெண்களுக்கு பைக் ஓட்ட தெரியாதுன்னு சொல்லி ஒரு பக்கமான விமர்சனமும், அந்த பையன் மேலே தான் தவறுன்னு சொல்லி ஒரு விமர்சனமும் போய் கொண்டது. ஸோ அது வந்து இன்னொரு பக்கமான பிரச்சனை, அதுக்குள்ளே நான் போகலை. ஆனால் அந்த விபத்தை பார்க்க நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த கனரக வாகனம் போய்கொண்டிருந்த அந்த பாதை இருக்குதானே, அந்த பாதையில் சத்தியமாக சொல்கிறேன், அந்த வாகனத்தை தவிர வேறு எந்த ஒரு பைக்கோ சைக்கிள் கூட அந்த ரோட்டில் ஓவர்டேக் பண்ண முடியாது. அப்படிப்பட்ட அந்த ரோட்டில் தான் அந்த வாகனம் போய்கொண்டது. இந்த ரோட் எங்கே இருக்குன்னு சொன்னால், நீங்கள் நல்லா பாருங்கள், யாழ்ப்பாணத்திலிருந்து கிளிநொச்சி போகும் வரைக்குமான ரோட் வந்து ஒடுக்கமான ரோட்டாக இருக்கும். கிளிநொச்சியிலிருந்து வவுனியா போகும் வரைக்குமான ரோட் வந்து அதே மாதிரி தான் இருக்கும். வவுனியாவை கடந்து அனுராதபுரம் போகிற வரைக்குமான ரோட் வந்து அப்படி தான் இருக்கும். அதுக்கு அங்காலையும் இலங்கைக்குள்ளே இருக்கக்கூடிய பெரும்பாலான வீதிகள் ஒரு கனரக வாகனம் போகுதுன்னு சொன்னால் அந்த வாகனத்தை தாண்டி எந்த ஒரு வாகனமுமே ஓவர்டேக் பண்ணி போக முடியாத நிலைமைக்கு தான் வீதிகள் இருக்குது. ஆனால் எங்களோட நாட்டுக்குள்ளே அந்த ரோட்டில் தான் பஸ் போய்கொண்டிருக்குது, பெரிய பெரிய டிப்பர் வாகனங்கள் போய்கொண்டிருக்குது, இந்த டிரான்ஸ்போர்ட் வாகனங்கள், பெரிய பெரிய லொரிகள், அந்த மாதிரியான வாகனங்கள் எல்லாமே இந்த ரோட்டில் தான் போய்கொண்டிருக்குது. அப்போ அந்த வீதி விபத்து நடந்த இடத்துல, சாவச்சேரியில் நடந்த அந்த விபத்து நடந்த இடத்துல
ஏதோ ஒரு வகையில் அந்த ரோட்டில் போய்கொண்டிருந்த அந்த கனரக வாகனமும் தான் அந்த விபத்துக்கான காரணமாக இருக்குது. ஏன்னு சொன்னால் மறைமுகமாக பின்னால் இருக்கக்கூடிய அந்த வீதியின் காரணமாக அந்த ரோட் கொஞ்சம் அகலமாக போடப்பட்டிருந்தா அந்த பெண் ஓவர்டேக் பண்ணும்போது ஓரளவுக்கு அந்த விபத்து தவிர்க்கப்பட்டிருக்கும். ஏன்னா அந்த நடுவில் இருக்கக்கூடிய கோட்டுக்கு உள்ளதான் அவர் ஓவர்டேக் பண்ணியிருப்பார். ஆனால் ஓவர்டேக் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு ரோட் அங்கே போட்டது யார்? அந்த திட்டமிட்ட அந்த அதிகார சபை, வீதி அதிகார சபை. அப்போ அந்த வீதி அதிகார சபையை யார் நடத்துறது? ஒரு நாட்டினுடைய அரசாங்கம். அந்த அரசாங்கம் சரியான முறையில் திட்டமிட்ட அந்த வீதியை பெருசாக போட்டிருந்தா இப்படியான விபத்துகளை கண்டிப்பாக அங்கே தவிர்த்திருக்க முடியும். இது மட்டும் இல்லை, இன்னும் நடக்கக்கூடிய விபத்துகளுக்கான காரணமும் இந்த வீதிகளும் ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. அது யாழ்ப்பாணத்தில் இருந்தாலும் சரி, காலிலேயே இருந்தாலும் சரி, வீதிகளில் இருக்கக்கூடிய பிரச்சனை தான் வீதி விபத்துக்கான பாதி காரணமாக இருக்கின்றதை நாங்கள் இங்கே தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். அந்த வீதிகள் பிறப்பிக்கப்பட்டாலே விபத்துகளுடைய எண்ணிக்கையை வடிவாக குறைக்க முடியும். ஒரே நேரத்தில் ரெண்டு பக்கமுமே, இந்த பக்கம் இருந்தும் ஒரு கனரக வாகனம் வருது, அந்த பக்கம் இருந்து ஒரு பஸ் வருதுன்னு சொன்னால் அந்த இடத்துல வேறு எந்த வாகனங்களுமே அங்கே பயணிக்க முடியாது. அது பைக்காக இருந்தாலும் சரி, சின்ன சைக்கிளாக இருந்தாலும் சரி, வாகனங்கள் பயணிக்க முடியாது. நீங்கள் பஸ்ஸில் போகிறீங்கன்னு சொன்னால் 2 பஸ் ஒரே பக்கத்தில் போய்க்க நீங்கள் நல்லா ஃபீல் பண்ணியிருப்பீங்க. இந்த பக்கம் ஜன்னலில் இருக்கிறவருக்கும் அந்த பக்கம் ஜன்னலில் இருக்கிறவருக்கும் 2 பேருக்கும் ஹேண்ட் ஷேக் பண்ணுற அளவுக்கு தான் 2 பஸ்ஸுமே போய்கொண்டிருக்கும். அந்தளவுக்கு நெருக்கமான ஒரு வீதியாக போய்கொண்டிருக்கும். ஸோ முதலாவது பிரதானமான சில டவுனான இடங்களில், இப்போ யாழ்ப்பாண டவுனுக்குள்ளேயோ இல்லாட்டி கிளிநொச்சி டவுன்லேயோ வவுனியா டவுனுக்குள்ளேயோ வீதிகள் பிறப்பிக்கப்பட்டிருக்குது. ஆனால் அதுக்கு பிறகு போகக்கூடிய பாதைகள் எல்லாமே இவ்வளவு ஒடுக்கமாக போடப்படுறதுக்கான காரணம் என்னன்றதான் எனக்கு விளங்கல. ஓரளவுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு அடிக்கணக்கிலையாவது கொஞ்சம் பிறப்பிக்கப்பட்டு போடப்படும் போதே போடப்பட்டிருந்தா விபத்துகளை ஓரளவுக்கு குறைச்சிருக்க முடியும்ன்றது நான் அதை பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்ச விஷயம். நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நான் சொல்கிறதுல சரி இருக்கா இல்லை பிள்ளை இருக்கான்றதை நீங்களும் கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ அரசாங்கம் போட்ட ஒரு வீதியால் அந்த வீதியில் பயணிக்கக்கூடிய நாங்கள் எல்லாரும் தான் ஏதோ ஒரு வகையில் அந்த விபத்துக்கான ஒரு காரணமாக இருக்கிறோம். அந்த கனரக வாகனத்தினுடைய அந்த சாரதிக்கு அந்த இடத்துல அந்த வாகனம் போயிருக்காட்டி அந்த வீதி விபத்தை தவிர்த்திருக்கலாம்ன்ற ஒரு எண்ணம் இருக்குமா இல்லையா? அதே மாதிரி தான் எல்லாமே நாங்கள் போகக்கூடிய எல்லா வீதிகளையும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் ஒரு காரணமாக இருக்குது. இதுக்குள்ளே நான் கடைசியாக இந்த ஒரு விஷயத்தையும் சொல்லி முடிச்சுக்கொள்கிறேன். இந்த பெண்களுக்கு வாகனம் ஓட தெரியாது, பைக் ஓட தெரியாதுன்னு சொல்லி வரக்கூடிய விமர்சனங்களுக்கு ஒரு பக்கமாக பார்க்கும்போது, நான் எல்லாரையுமே சொல்ல வரையில் குறிப்பிட்ட ஒரு சில பெண்களுக்கு மட்டும் உண்மையிலேயே பெரிய வீதிகளில் வாகனம் ஓட தெரியலைன்றது நாங்கள் நேரடியாக பார்க்கும்போது உண்மையான விஷயமா இருக்குது. குறிப்பிட்ட ஒரு சிலருக்கு மட்டும். நான் திரும்பவும் சொல்கிறேன், இது விமர்சனத்துக்காக சொல்லலை, இது எல்லாரையுமே சொல்ல வரையில். நிறைய பேர் நல்லபடியாக வாகனங்கள் ஓடிக்கொண்டு எத்தனையோ பேர் சரியான முறையில் தான் பயணித்து கொண்டிருக்கணும். ஆனால் வீதியில் எந்த இடத்துல சிக்னல் போடணும், எந்த இடத்துல சைட் பண்ணணும், எப்படி திருப்பணும்னு சொல்லி தெரியாமல் கூட ஒரு சில பெண்கள் ரோட்டுக்கு பைக் கொண்டு வரதாலையும் விபத்துகள் ஏற்படுதுன்றதை எப்படியோ ஒத்துக்கொண்டு தான் ஆகணும். ஒத்துக்கொள்ளாட்டியும் அது ஒரு உண்மைன்றதை தெரிஞ்சு கொண்டு தான் ஆகணும். தயவு செய்து வடிவாக பைக்கை பழகிட்டு எந்த இடத்துல சிக்னல் போடணுன்றதை தெரிஞ்சு கொண்டு எந்த பக்கம் சிக்னல் போடணும் அதான் நீங்கள் பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம். லெஃப்ட்டில் திருப்பணும்னு சொன்னால் ரைட்டில் சிக்னல் போட்டுட்டு இருக்கிறது, இல்லாட்டி ரைட்டில் திருப்பணும்னு சொன்னால் லெஃப்ட்டில் சிக்னல் போட்டுட்டு மாறி திருப்புறன்றதும் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாகவும் போய்கொண்டிருக்குது. அது நாங்கள் சினிமாவில் இல்லாட்டி இந்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் பார்க்குற மாதிரி எங்கட நாடுகள் நடக்குதுன்றது என் கண்ணுக்கு முன்னால் நான் பார்த்தபடியா இதையும் நான் இந்த வீடியோவில் பதிவு செய்து கொள்கிறேன். ஸோ இந்த விஷயத்தை நான் உங்களோட ஷேர் பண்ணி கொண்டு வச்சிருந்தேன். இதை பற்றின உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் தாராளமாக கிளர்க்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி வேறு என்ன பிரச்சனை பற்றி எங்கள் சமூகத்தில் இருக்கக்கூடிய என்ன பிரச்சனை பற்றி கதைக்கலாம்ன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதை பற்றி வீடியோஸையும் தொடர்ச்சி அப்டேட் பண்ணுறேன். அல்லது நீங்கள் பார்க்கணும்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ண இருந்தீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் வச்சு கொடுங்க. அப்போ நான் அப்லோட் பண்ண வீடியோஸ் எல்லாமே தொடர்ச்சி உங்களுக்கு கொடுத்த நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். ஸோ மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.